ஆக்சுவலி ஐரா அவங்கள வந்து நாங்கள் வந்து இப்போ ரெகுலராக வந்து சாங்ஸில் கேட்டு இப்போ உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அண்ட் உங்களுக்கு படங்களில் நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கோம். பட் உங்களை பார்க்கும்போது நமக்கு இன்னும் அவங்களுக்கு வந்து நிறைய படங்கள் கிடைச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ நிறையா ஃபீமேல்ஸ் வந்து இப்போ சிலர்லாம் கேட்கும்போது நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோயின்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறையா வந்து கேட்குறாங்க. பட் இந்த மாதிரி ஃபேஸ் ரெஜிஸ்டரான ஐரா இருக்கும்போது எதுக்காக அவங்களுக்கு வந்து படங்கள் இன்னும் நிறைய எங்களால் பார்க்க முடியல? எங்களால் அது ஐ எம் டூயிங் மை பெஸ்ட், ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட். ஐ எம் ஷுர் தட் எப்போ அமையணும் அப்போ கண்டிப்பாக அமையும். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி வித் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங். லைக் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பட் ஷியோராக இருக்குது. பட் அது உங்களுக்கு ஸ்லோ பட் ஷியோர். ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ். So and for me in the film வந்தது கூட I'm very happy because see at least I got an opportunity to be in something unique, in something where I can showcase what I have in me, like my talent to a certain extent, you know. So on the way I'm happy, but yeah, I understand that where you're coming from. நீங்க என்ன சொல்றீங்க, but எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. So you just have to give your best and just leave the rest to God. அவ்வளவுதான். காலத்துக்கு கொஞ்சம் நம்ம இற போட்டோம்னா அது நமக்கான விஷயங்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலி எஃப்ஜே ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு. உங்களுக்கும் ஸ்கூலுக்கும் என்ன ப்ரோ பந்தம்? சுழலும் ஸ்கூலு, இங்கேயும் பார்த்தா ஸ்கூல் காஸ்டியூமு, பிக் பாஸ்லேயும் ஒரு ஸ்கூலு, அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அது ஏதாவது அந்த ஸ்கூலில் தான் போய் படிக்கல, இங்கேயாச்சும் படிக்கிற மாதிரி நடி, அங்கே பண்ணதே இங்கேயும் பண்ணுன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க போல.